தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னதான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஜிமெயில் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு படி மேலதான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த சோஷியல் மீடியா நமக்கு யூஸ் ஆகுது. அதை தவிர ஒரு கம்பெனி நம்மளை காண்டாக்ட் பண்றாங்க, இல்ல ஒரு பிராண்ட் காண்டாக்ட் பண்றாங்க, அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனியை காண்டாக்ட் பண்றோம், வேலைக்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு பார்க்க வரையில யாருமே வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல காண்டாக்ட் பண்ணுங்க, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போறது கிடையாது. ஜிமெயில தான் காண்டாக்ட் பண்ணுங்க. அது ஜிமெயிலா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மெயிலா இருந்தாலும் சரி, மெயில தான் காண்டாக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில இந்த வீடியோல ஜிமெயில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க உங்க ஜிமெயில் அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புது அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட்ல நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அப்படியே மாறிக்கிட்டே வரும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நீங்க ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மெசேஜ் கம்போஸ் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க உங்களுடைய மெயில் ஐடியை நீங்க யாருக்கு சென்ட் பண்ண போறீங்களோ அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணுவீங்க. ஸோ மெயில் ஐடி டைப் பண்ணோன்னே நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண போறீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது அட்டாச்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு இங்கே டாப்ல 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதை யாருமே அதிகமாக பார்க்கறது கிடையாது. ஸோ அதனால தான் சொல்றேன், ஷெட்யூல் சென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷெட்யூல் சென்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்றத நான் மறந்துடுவேன், இந்த டயத்தில் அவங்களுக்கு கரெக்டாக நான் மெயில் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷெட்யூல் யூஸ் ஆகும். ஸோ எப்போ ஷெட்யூல் பண்ண போறீங்களோ அந்த டயத்தை வந்து நீங்கள் பிக் டேட் அண்ட் டைம் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க ஷெட்யூல் பண்ணலாம். டிஃபால்ட்டா டைம் கொடுத்திருப்பாங்க, டுமாரோ மார்னிங், டுமாரோ ஆஃப்டர்நூன், மண்டே மார்னிங் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். முக்கால்வாசி நம்ம வந்து பிக் டேட் அண்ட் டைம் அப்படின்றத செலக்ட் பண்ணி எந்த டைம்ல அவங்களுக்கு சென்ட் பண்ணணும், எந்த டைம்ல கரெக்டா உங்களுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்றத ஷெட்யூல் சென்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷெட்யூல்ல கரெக்டா மெயில் போய் அவங்களுக்கு சேர்ந்துடும். நம்ம பார்க்க போற செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் ஃபர்ஸ்ட் நீங்க மெயில் கம்போஸ் பண்ற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் உங்களுடைய மெயில் ஐடி டு அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அதே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல கிரெடென்ஷியல் மோட் அப்படின்ற ஒரு மோட் இருக்கும். அது எதுக்குன்னு யாருமே கொஞ்சம் கூட நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில நீங்க மெயில் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒரு மெயில் ஐடியா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த 10 பேர்ல ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டும் தான் அந்த மெயில் ஐடியா பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெயில் நீங்க சென்ட் பண்றப்போ அந்த மெயிலுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணி சென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அந்த மெயில் வந்து எப்ப எக்ஸ்பயர் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பயர் இன் 1 வீக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பயர் இன் 1 வீக் நம்ம வந்து 1 டேவா சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா 1 வீக்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ரெக்வயர்ட் பாஸ்கோட் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த பாஸ்கோட ஸ்டாண்டர்டா இல்ல எஸ்எம்எஸ் பாஸ்கோடான்னு கொடுங்க. சோ எஸ்எம்எஸ் பாஸ்கோட் கொடுத்துட்டு மேல சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணலாம். அந்த ஃபைல் ஏதாவது ஒரு பிக்சராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். ஓகே, அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணிட்டு சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர், உதாரணமாக 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரில் ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் மெயில் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஓகே, இப்போ நம்பர் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க டன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம மெயில சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெயில் போயிட்டு அந்த மெயில் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த மெயிலை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோன்னா நமக்கு சென்ட் பாஸ்கோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு தான் நம்ம வந்து அந்த பாஸ்கோட் போட்டிருக்கோம். ஸோ சென்ட் பாஸ்கோட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மொபைல் நம்பருக்கு கூகுள்ல இருந்து ஒரு பாஸ்கோட் வரும். அந்த பாஸ்கோட் நம்ம என்டர் பண்ணா மட்டுமே தான் அந்த மெயிலை அந்த ஒரு பர்சன் ஓபன் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ பாஸ்கோட போட்டதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஃபைல் சென்ட் பண்ணோமோ அந்த ஃபைல் வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபைலை அவங்க ஓபன் பண்ணி தான் பார்க்க முடியுமே தவிர அவங்களால சேவ் பண்ணிக்க முடியாது அப்படின்ற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்கல. ரொம்பவே செக்யூரா மெயில் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம டெக்ரிவால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி நம்மளுடைய நோட்டிபிகேஷன் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் நம்மளுடைய நோட்டிபிகேஷன் வருதோ அப்பெல்லாம் வீடியோ கிளிக் பண்ணி சந்தோஷமா பாருங்க.
இப்போ நம்ம பார்க்க போற மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு நம்ம மெயில் கம்போஸ் பண்ணிடுவோம். கம்போஸ் பண்ணிட்டு அவங்களுடைய டூ அட்ரஸ் கொடுத்து கரெக்டான அவங்களுடைய மெயில் ஐடியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நம்ம சென்ட் பண்ண போறோம். மெயில் சென்ட் பண்ண போறோம். சென்ட் பண்ணி கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம சென்ட் ஐகான் கிளிக் பண்ணோம்னா ஒரு 5 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த 5 செகண்ட்குள்ள அண்டோ அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெயில் வந்து திரும்ப கிடைச்சிரும். அந்த மெயில் வந்து சென்ட் ஆகாது. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சென்ட் பண்ணோம்னா தவறா சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணிருச்சு, தவறா சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 5 செகண்ட் நீங்க அண்டோ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் அவங்களுக்கு போகாது, உடனடியா உங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும். நம்ம நாலாவதா பார்க்க போற ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜிமெயில்ல மெனு கொடுத்திருப்பாங்க. மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆனோட கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நமக்கு மொபைல் சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொபைல் சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா நீங்க மெயில் சென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயம் அந்த மெயில்ல டிஃபால்ட்டா இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க சிக்னேச்சர் மூலமா சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத இப்ப பாருங்க. இப்போ நம்ம ஒரு மெயில் கம்போஸ் பண்ண போறோம். ஸோ அந்த மெயிலை கம்போஸ் பண்ணுங்க. கம்போஸ் பண்ண நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இங்க டிஃபால்ட்டா உங்களுக்கு தமிழ் மொபைல் டெக் அப்படின்ற நீங்க என்ன எழுதி வச்சீங்களோ, அதாவது சிக்னேச்சர்ல என்ன வச்சீங்களோ ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைச்சிரும். டிஃபால்ட்டாவே உங்களுக்கு தமிழ் மொபைல் டெக் அப்படின்றத நம்ம சேவ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நீங்க என்ன ஒரு அட்ரஸா இருந்தாலும் சரி, இல்ல டிஃபால்ட்டா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த மெயில் ஓபன் பண்ணாலும் இந்த விஷயம் உங்களுக்கு இருக்கும். இதுதான் சிக்னேச்சர். நம்ம ஃபைனலா பார்க்க போற ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மெயில் கம்போஸ் பண்ணிட்டோம். அந்த மெயில்ல குறிப்பிட்ட சில விஷயங்கள் நம்ம மாத்தணும். உதாரணத்துக்கு அந்த லெட்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், அந்த லெட்டருக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மொபைல்ல ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த லெட்டர் நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா பாத்தீங்கன்னா நமக்கு மேல ஃபார்மெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் வரும். இப்போ போல்டா வேணும் அப்படின்னா பி கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த குறிப்பிட்ட லெட்டருக்கு மட்டும் நீங்க கலர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட லெட்டர் மட்டும் இந்த மாதிரி கலர்ல சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்த 5 ஜிமெயில் ட்ரிக்ல ஏதாவது ஒரு ட்ரிக் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? அது என்ன ட்ரிக் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கற்போம், கற்பிப்போம்.